சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவி கொடுத்து கேள். உன் மீது உச்சக்கட்ட வெறுப்போடு ஒரு பெண் இருந்து கொண்டிருக்கின்றாள். இவள் உன் மீது கொண்ட வெறுப்பினால் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இவள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்து பார். நிச்சயமாக இவள் எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்து விட்டாள். குறிப்பாக இந்த ஒரு நபரை தேடி இவள் அடிக்கடி சென்று கொண்டிருக்கின்றாள். உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று இவள் செய்கின்ற இந்த விஷயமானது மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனையை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இவளினுடைய நடவடிக்கைகள் சரியில்லாமல் போனதால் தான் இந்த சாயப்பா என்னவென்று தேடத் தொடங்கி இருந்தேன். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டு, என் குழந்தை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சாயப்பா உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உன் அப்பா நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் இன்று இந்த நேரம் நான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி, எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு நீ சென்று விடக்கூடாது. உன்னை தேடி நான் வருவதும் உன்னோடு நான் இருப்பதும் இதுவரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை எடுத்துச் சொல்லி இருக்கிறதா என்று ஒரு முறை நீ சிந்தித்துப்பார். நான் உனக்கு என்ன தருகிறேன், ஏது தருகிறேன் என்பதனை முதலில் நீ யோசித்துப்பார். உன்னோடு இருந்து உன் அப்பா உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இத்தனை காலமும் உனக்கு கொடுத்தது சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் சேர்த்துதான். ஏனென்றால் சில நேரங்களில் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகள் உன் மனதிற்கு மிகுந்த நிம்மதியை கொடுத்துவிடும். சில நேரங்களில் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகள் உன் மனதிற்கு இருந்து உன்னை காயப்படுத்திவிடும். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்கிறாய் என்றால், இந்த நொடி முதல் நான் உன்னோடு இருந்து உனக்கு தரக்கூடிய அத்தனையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா? நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இனி நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? நல்லதோ கெட்டதோ, நம்மை சுற்றி இருப்பவர்கள் சரியில்லை என்றால் நமக்கு நடப்பது எதுவாக இருந்தாலும், நல்லதையே நடந்தாலும் அதை நமக்கு கெடுதலாக இவர்கள் நிச்சயமாக மாற்றி விடுவார்கள். நமக்கு எதிராக இவர்கள் திருப்பி விடுவார்கள். அப்படித்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ நடத்த ஒரு பெண்ணானவள் மிகப்பெரிய கெடுதலான எண்ணங்களோடு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றாள். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்த விட வேண்டும் என்று இவள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றாள். இவள் என்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னவாக இருக்குமோ அந்த அளவில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக பேரதிசயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று உன் சாயப்பா நான் ஆசைப்படுகின்றேன். எந்த அளவிற்கு உன்னை வெறுக்கின்றாளோ, எந்த அளவிற்கு உன் வாழ்க்கை அழிக்க இவள் முயற்சி செய்கின்றாளோ, எந்த அளவிற்கு உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றாளோ, அந்த அளவிற்கு உன்னை நான் உயர்த்த நினைக்கின்றேன். எப்படியும் மற்றவர்களுக்கு கெடுதலை செய்யும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, மேலும் மேலும் பல இன்னல்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதை அவர்களுக்கு நாம் திரும்ப கொடுத்து விட வேண்டும் அல்லவா? அந்த விஷயத்தை அவர்களுக்கு நான் திரும்ப கொடுத்து விட்டோமானால் நிச்சயமாக இவர்கள் செய்த அத்தனை தவறுகளும் அவர்களுக்கு புரிய வரும். அந்த நேரம் அதுவும் புரிந்துவிட முடியவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இவர்கள் பட வேண்டிய கஷ்டங்கள் ஏராளமாக இருக்கும். இவர்கள் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் அதிகமாக இருக்கும். இந்த பெண் செய்ய நினைக்கின்ற இந்த விஷயம், அவள் உன்னை கண்டாலே முகத்தை சுளித்து கொண்டு தான் செல்கின்றாள். இவளுக்கு உன்னை கண்டாலே பிடிப்பதில்லை. உன்னை கண்டாலே அருவருப்பாக பார்ப்பது போலத்தான் இவள் உணர்கின்றாள். உன்னை கண்டதும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல முயற்சி செய்கின்றாள். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இவள் செய்ய நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ எதையுமே சரியாக அடைந்துவிட முடியாமல் தவித்து நிற்பதையும் நான் நிச்சயமாக என்னவென்று கண்டு கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உனக்காக உன்னிடத்தில் வரும்பொழுது எல்லாம் அப்பா நினைப்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்தது கிடையாது. யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் நினைத்ததே கிடையாது. யாருக்கும் எந்த கஷ்டங்களையும் கொடுக்க வேண்டும் என்று ஒருபொழுதும் நீ எண்ணியது கிடையாது. யாருடைய சூழ்நிலைகளையும் நீ வேதனைப்படுத்தும்படியும் நடந்தது கிடையாது. ஒருவர் கண்ணீர் வடித்தால் கூட அதை கண்டு நீ ரசித்தது கிடையாது. மாறாக அவர்கள் உனக்கு வேண்டாதவர்களாகவே இருந்தாலும்
அவர்களுக்கு ஆறுதல் சொல்லத்தான் நீ நினைக்கின்றாயே தவிர, இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட உனக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள், துரோகிகள் இருக்க மாட்டார்கள், யாரும் உன்னை காயப்படுத்த நினைக்க மாட்டார்கள் என்று தான் உன் அப்பா நான் நினைத்திருந்தேன். ஆனால் இங்கு நடந்ததோ வேறு. இங்கு நடந்த விஷயங்களோ வேறு. இங்கு என்ன நடந்திருக்கிறது? இப்படி நல்ல குணம் உனக்கு இருப்பதினால்தான் இவர்களினுடைய மோசமான பார்வை உன் மீது திரும்பி இருக்கின்றது. யாரிடம் உன்னை பற்றி கேட்டாலும் அது நல்ல குழந்தை, அமைதியாக இருக்கும், யார் வம்பு தும்புக்கும் போகாது, யார் வம்பு தும்புக்கும் செல்லாது, அவரவர் வேலைகளை பார்த்து கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லும்போது இந்த வார்த்தையை கேட்டுத்தான் இவர்களுக்கு உன் மீது வெறுப்பு வந்திருக்கிறது. இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கேட்டு தெரிந்து கொண்டு தான் இவர்களுக்கு உன் மீது வெறுப்பு என்ற ஒன்று வந்திருக்கின்றது. அதனால் இந்த நிலையில், இப்பொழுது இந்த சூழ்நிலையில் நம்மை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என் குழந்தை நீ சில நேரங்களில் நினைத்திருக்கின்றாய். அதனால் எதற்கு வம்பு, ஏன் தேவையில்லாமல் நாம் இதை பற்றி எல்லாம் யோசித்துவிட்டு இருப்போம். நாம் சரியாகத்தான் இருக்கின்றோம். நம் வாழ்க்கை நடப்பது எல்லாம் சரியாகத்தான் நடக்கின்றது. நாம் யாரையும் எந்த நிலையிலும் வேதனைப்படுத்தியதோ துன்பப்படுத்தியதோ இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் இப்படியே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்று விடலாம் என்று என் குழந்தை நீ நினைத்திருந்தாய் அல்லவா? நிச்சயமாக உனக்கான இந்த வாழ்க்கையை, இந்த நம்பிக்கையை நான் இடத்திலிருந்து உறுதியாக பெற்றுக்கொள்கிறேன். உன்னோடு நான் இருப்பதை எப்பொழுதும் சரியாக நான் தெரிந்து கொள்கின்றேன். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் சரியாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம், உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ உறுதியாக உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்கென உன் அப்பா உன் முன்னால் நின்று உன் வாழ்க்கை நடக்கின்ற அத்தனையும் தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் நான் விலக்கிச் சொல்ல கொண்டிருக்கின்றேன். இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை எதையும் நீ விட்டுவிடாதே. உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள். இதை கண்டு கொள்ளாமல் விட்டிருக்கலாம், பிரச்சனைகளுக்குள் சிக்கிவிட உனக்கு மனமில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உன் அப்பா இதனை அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். இதனை அவ்வளவு சுலபமாக நினைத்து விட மாட்டேன். அதனால் உன் அப்பா நான் உன் முன்னால் நின்று இந்த விஷயத்தை உணர்த்தில் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இவர்கள் யாரை அடிக்கடி தேடி செல்கின்றார்களோ அவர்கள் மூலமாகவே கிடைக்கப் போகிறது. அடுத்தவர்களை வாழ்க்கையை அழிக்க நினைப்பதற்கு இவர்கள் ஒருவரை தேடி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த இடத்தில் இவர்களுக்கு நிம்மதி என்ற ஒன்று ஒருபொழுதும் கிடைக்கப் போவது கிடையாது. எப்பொழுது இன்னொருவரின் வாழ்க்கை அழிக்க துணிந்தார்களோ அதை கேட்ட உடனேயே இவர் யாரிடத்தில் சென்றார்களோ அவர்கள் புரிந்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? இவர்களுக்காக பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். இவர்கள் இப்பொழுது யாரை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் அதாவது உன்னைத்தான் நினைக்கிறார்கள். நீ அவர்களுக்கு கஷ்டம் என்று ஒன்று வரும்பொழுது, உன்னிடத்தில் வேதனை என்று சொல்லும் பொழுது ஆறுதலையும் கொடுக்கின்ற, அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இவர்கள் வருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் புரிந்து வைத்திருக்கிறார்கள். உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் இவர்கள் சரியாகத்தான் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த நிலையில் உன்னிடத்தில் உதவியை பெற்றவர்கள் உன்னை அழிக்க நினைக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? நாளை இதைத்தான் இவர்கள் நமக்கும் செய்வார்கள். இப்படி தனக்கு இத்தனை உதவிகளை செய்தவர்களுக்கு கெடுதல் செய்ய, அதிலும் அழிக்க நினைத்த பிறகு இவர்களை இப்படி இன்னொருவருக்கு நல்லதை நினைப்பார்கள். நம்மிடத்தில் உதவியை பெற்றுக்கொண்டு நமக்கு இவர்கள் கெடுதலைத்தான் செய்வார்கள் என்பதனை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் வேறு என்ன இருக்கும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா? இதைவிட சிறப்பாக இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நாம் இந்த வாழ்க்கையில் வேறு என்னவெல்லாம் அடையப் போகிறோம் என்று நினைக்கின்ற நேரம் என்னாலும் உன் அப்பா நான் உன்னை தேடி வருவேன். உனக்கு இவர்களை உணர்த்துவதற்கு முன்பாகவே யாரிடத்தில் இவர்கள் உன்னை அடிக்க தேடி சென்றார்களோ அவர்களுக்கு இவர்களை பற்றி புரிந்துவிட்டது. அதனால் இனி எந்த நிலையிலும் எதையும் எண்ணி நீ வருந்த வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் எதை பற்றியும் நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி நான் வரும்பொழுது நீ எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இந்த மனிதர்களால் வந்தாலும் அதற்காக வருந்தாமல், ஏனென்றால் உன்னை இந்த நிலையிலிருந்து உன் அப்பா நான் மீட்டெடுத்து உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நான் நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன். உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் சரியாக உனக்கு கொடுத்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே. எதற்கும் உன் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கும்பொழுது எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொண்டு, உன் அப்பா இருக்கும்பொழுது நீ எதற்கும் கலங்கக்கூடாது. உனக்காக நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும்
நான் செய்து தருகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.